ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா? நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபங்க்ஷன் இருந்துச்சுங்க. காலையில் எழுந்திரிச்சு மட்டன் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பசங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு, காலையிலே நானும் என் பையன் போய் ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயதார்த்தம், அது போக ஒரு ரிசப்ஷன் ரெண்டுமே இருந்துச்சு. பசங்க ரொம்ப பெருசானதுனால வெளியில் எங்கேயும் வரவே இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அதனால் நான் மட்டும் கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டு குட்டி வாண்டுகள் எல்லாமே வந்திருந்தாங்க. என் தம்பி பசங்க, எங்கள் அக்கா பையன், பக்கத்து வீட்டு பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. நேற்று சண்டே இல்லையா, பசங்க ரொம்ப குஷியாக கிளம்பிட்டாங்க எல்லாருமே. பேண்டில் பாட்டெல்லாம் போட்டுட்டு பயங்கரமாக ஒரு மாதிரியா அப்படியே ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க பசங்க. அது போக ஃபங்க்ஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயதார்த்தம் வந்து மதுரையிலங்க. நம்ம ஏரியாவில் உள்ள பையனுக்கு தான். பொண்ணு வந்து மதுரை ஆரப்பாளையம் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாருமே போயிருந்தோம். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே. அந்த மாப்பிள்ளை பையனை அழைக்கும் போது அவங்களுக்கு கொடையெல்லாம் பிடிச்சிட்டு, அது போக அந்த மிக்கி மவுஸ் பொம்மை, அப்புறம் இந்த கரடி பொம்மை மாதிரி இந்த மாதிரிலாம் செட்டிங் போட்டு சூப்பராகவே எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அது போக அந்த பேப்பர்ஸ் வந்து கலர் கலராக வெடியெல்லாம் போட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இப்படி பார்த்திங்கன்னா அந்த மாப்பிள்ளை அழைப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்ரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலேயே நடந்தாங்க. அவ்வளோ ஒரு டயர்டாகவே ஆயிடுச்சு எங்களுக்கு. ஒரு வழியாக நாங்கள் மகால் போயிட்டு மகால்லையுமே பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சரி, எல்லாமே ஓரளவுக்கு நம்மளும் பின்னாடி கற்றுக்கணும் அப்படின்றதுனால அங்கே செஞ்ச குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஒரு ஃபங்க்ஷன்லாம் எடுத்து நடத்துகிற அளவுக்கு இன்னும் அந்தளவுக்கு நமக்கு மெச்சூர்ட் இல்லை. அதனால் அங்கே பண்ண குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே நிறையா வீடியோ எடுத்து வச்சுட்டேன். அது போக நானும் குட்டி வாண்டுகளும் சேர்ந்து சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நம்ம சமையல் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்றதுனால அங்கே வேகமாகவே போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமயநல்லூரில் போய் ஒரு ரிசப்ஷன் அட்டன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. போகணும். என்ட்ரியில் மொய்யெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் எடுத்துகிட்டு லைட்டாக அங்கேயும் ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நேற்று சண்டே இப்படி தாங்க போச்சு எங்களுக்கு. உங்களுக்கு எப்படி